தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த 6 முக்கிய குற்றவாளிகள் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், என்ன விவரம்? குற்றப்பத்திரிகை தாக்கலுடைய விவரம் என்ன? தடை செய்யப்பட்ட ஹஸ்புத் தஹ்ரீர் அமைப்பை சேர்ந்த 6 பேர் மீது என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஹஸ்புத் தஹ்ரீர் தீவிரவாத அமைப்பு தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்து இஸ்லாமிக் ஹிலாபத் அமைப்பை இந்தியாவில் பரப்புவதற்கு திட்டமிட்டிருந்தது. அதனை முறியடித்து என்ஐஏ அதிகாரிகள் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் முக்கிய குற்றவாளிகளான ஹமீது உசேன், அகமது மன்சூர், அப்துல் ரகுமான், முகமது மௌரிஸ் காதர், நவாஸ் ஷெரீப், அகமது அலி ஆகியோர் மீது என்ஐஏ அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களை தீவிரவாத அமைப்பில் சேர்த்து ஜிகாதி கொள்கைகளை பரப்பி இந்தியாவில் கிலாபத் அமைப்பை பரப்பும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் ஒரு கட்டமாக என்ஐஏ அதிகாரிகள் 6 பேரையும் கைது செய்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டது. அவர்களுடைய வீடு, சொந்தமான இடங்களில் சோதனை என்பது கிட்டத்தட்ட 3 தடவை இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் முக்கிய குற்றவாளிகள் மத தலைவர்களுடன் பல்வேறு கூட்டங்களை நடத்தி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் அடிப்படையிலான இந்த தீவிரவாத அமைப்பு தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மேலும் என்ஐஏ அதிகாரிகள் இந்த 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தேடக்கூடிய பணியிலும் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.